மானம் ஒன்றே வாழ்வெனக் கூறி வழியில் நடந்தார். விழிநீரை விளக்கை போன்ற பாடல் பாடினர். இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடலுக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த பாடலுக்கும் சொந்தக்காரர். மாமனிதர் பரந்தாமனையா அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் தலை சாய்த்திக் கொண்டு நான் தாய் பாடல் என்று பாடத் தொடங்கிய போதே முதலில் பரந்தாமன் ஐயா அவர்களின் பாடல் தான் இந்த மானம் ஒன்றே வாழ்வெனக்கூடிய என்ற பாடலை பாடினேன். அதன் பிறகுதான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டின் வரிகளும் உணர்வுகளும் என்றுமே மனதை விட்டு அகலாது. அதே போன்று அந்த ஐயாவுடைய நினைவும் எனது மனதை விட்டு அகலாது. அவர் மறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் நான் நிறைய ரொம்ப மன கஷ்டத்தோடு ரொம்ப கவலையோடு இருந்தேன். அவர்களுடைய அந்த பாடலை விருவத்தில் பதியும் போது அந்த நான் அவரோடு புழங்கிய பழக்கம் உடனே அவர்களுடைய எனக்கு ஒரு சின்ன பாசம் வந்து என்னவென்றால் அவருடைய பேச்சு அரவணைப்பும் அவருடைய அந்த என்னுடைய தகப்பன் மாதிரியே அவர் கதைச்சது எங்களோட சின்ன ஒரு பாசம் என்று அவர் எனக்கு வந்தது. அதன் பிறகு நான் அவரை சந்திக்கவே இல்லை. ஆனால் கிளிநொச்சியில் பரந்தாமன் கலைக்கல்லூரி என்ற ஒரு கல்லூரியை தொடங்கினார்கள். அன்று ஐயாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுது என்னையும் எனது கணவரையும் கூப்பிட்டு நாங்கள் 3 பேருமா சேர்ந்து அந்த கல்லூரியை திறந்து வைத்தோம். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. அன்றும் அவரோடு கொஞ்ச நேரம் கதைத்தேன். அவரோடு அவருடைய அன்பு பேச்சும் அவருடைய அரவணைப்பும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்று கதைத்ததுதான். அதன் பிறகு நான் அவர் சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. அப்படியா பிள்ளைங்க அந்த மாமனிதர் இறந்தது என்றதும் எனக்கு எல்லோருக்குமே, எனக்கு மட்டுமல்ல தமிழனாய் பிறந்த எல்லோருக்குமே ஒரு மிக மிக ஒரு கவலையான ஒரு விஷயம். ஆனால் அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். அவருடைய பாடல்கள் மறையாது. அப்படியான ஒரு மாவீரருக்கு எனக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். மானம் ஒன்றே வாழ்வெனக் கூறி வழியில் நடந்தான் மாவீரன். அவன் போன வழியில் புயலனை எழுந்து போரில் வென்றார் புலி வீரர். உலக படைகள் ஒன்றாக வரினும் உரிமை தன்னை இழப்போமா? அந்த நிலவும் கடலும் சான்றாக
எங்கள் நிலத்தின் ஆட்சி விடுப்போமா மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தார் மாவீரன் அவன் போன வழியில் புயலனை எழுந்து போரி வென்றார் புலி வீரர். இந்த பாடலை எல்லோரும் மனதில் கொண்டால் அந்த தமிழுக்கும் மரியாதை, மாமன்னருக்கும் ஒரு அஞ்சலி. அதை மாலை